வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். போன வீடியோவில் ஆழித்தேரை பற்றி பார்த்தோம்ல, அதோட தொடர்ச்சியை இப்போ நான் சொல்கிறேன். சரியா? சரி, வாங்க கதைக்குள்ளே போவோம். அப்போ தேர் ஆடாமல் அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்கையில் மக்கள்லாம் திகச்சு போய், ஏன் இன்னைக்கு தேர் ஓடலைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அண்ணாந்து தேரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் அலங்கரித்த அந்த பூக்கள் கூட ஆடாமல் அசையாமல் கல் மாதிரி நிற்கும். நிற்கையில ஒரு காற்றுக்கு ஒரு பூ கூட அசையலையே, அது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் இதை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, நம்ம போய் மன்னன்கிட்ட முறையிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் போய் மன்னன்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது அது எப்படி வருஷம் வருஷம் ஓடுன தேர் இன்றைக்கி எப்படி ஓடாமல் இருக்கும், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பார்ப்பார். பார்த்துட்டு எல்லோரும் இப்போ வடம் பிடிச்சி இழுங்க அப்படின்னா 10,000 பேர் 20,000 கரங்கள் கொண்டு அதை இழுப்பாங்களாம். இழுத்தாக்கா அப்பையும் அது அசையாலைங்கையும் உடனே யானைப்படையை வர சொல்லி யானையில் கட்டி இழுப்பாங்க, குதிரையில் கட்டி இழுப்பாங்க, எதுக்குமே அசையாது. அது செஞ்சு வச்ச சிலை மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கும். அப்படிங்கல அது முதல்லாம் வடத்தை பிடிச்சோன்னா குழந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு குழந்தைங்க ஒடியார மாதிரி அழகாக ஒடியாரும். இப்போ பார்த்திங்கன்னா அடம் பிடிக்கிற குழந்த வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு உட்காந்துருக்குற மாதிரி நச்சுன்னு உட்காந்துருக்கோம். அப்படி இருக்கையில் இது என்ன ஒரு நம்மளுக்கு சோதனைன்னு தெரியலையே, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கலங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த ஒரு தேரை நம்ம ஓட்ட முடியலைன்னா பக்கத்து மன்னர் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. ஒரு தேரை கூட ஓட்ட முடியலையே, இவன் என்ன அரசன் அப்படின்னு சொல்லி நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி தேருக்கு முன்னாடி நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிடுவார். அப்போ சிவபெருமானே, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி விழுந்து கும்பிடும்போது அவர் தலைமாட்டில் அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த வயசானவர் எப்படி வந்தாருன்னே தெரியாமல் மன்னர் தலைமாட்டில் நின்றுக்கிட்டு இருப்பார். குச்சை உண்டிக்கிட்டு குடு கிழவனா நின்றுக்கிட்டு இருப்பார். நின்றுக்கிட்டு இருக்கையில் இவர் மன்னா எந்திரி அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே இவர் எந்திரிச்சு, சாமி நீங்கள் இந்த கூட்டத்தில் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கல. அது இருக்கட்டும், நீ கொண்டின்ற பொண்ணை கூட்டிகிட்டு வடம் பிடிச்சா, அவன் வடம் பிடிச்சாதான் இந்த தேர் அசையும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னோடனே, நீ அவங்க காவலர்கள்கிட்ட சொல்லு, அவங்களுக்கு தெரியும் அவன் யாருன்னு, போய் அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா, சாதாரணமாக கூப்பிட்டா வரமாட்டா, சிவனே கூப்பிட்டார் உன்னையா அப்படின்னு சொன்னின்னா தான் அவள் வருவா அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கு அனுப்பி காவலர்களை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருப்பார். அங்கே பார்த்திங்கன்னா கொண்டின்றவங்க கோயிலுக்கு வர முடியலையா, நம்ம நேரம் தேர்வோடு இருக்கோம், நேரம் சிவனுக்கு அபிஷேகம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே படுத்திருப்பாங்க. இந்த காவலர்கள் போய் கூப்பிடுவாங்க, உங்களை சிவனே கோயிலுக்கு வர சொன்னார் அப்படின்னு கூப்பிடல. அவங்க வந்தாங்களா வரலையாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.